ஐபிஎல்ல கிங் மேக்கரா இருந்த ஒரு பிளேயர் 2007 2020 வேர்ல்டு கப் வாங்குற இந்தியன் டீம்ல இருந்த ஒரு பிளேயர் 2011 ஓடி வேர்ல்டு கப் வாங்கின இந்தியன் டீம்ல இருந்த ஒரு பிளேயர் இப்போ சடனா ஓய்வு அறிவிச்சிருக்காருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா தாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரு எக்கச்சக்கமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஏன் லீடிங் விக்கெட் டேக்கரா பல வருஷம் இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல லீடிங் விக்கெட் டேக்கர்ல 4வது இடத்துல இருக்காரு. அஸ்வின் பும்ராவெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் 4வது இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த வகையில முதல் 3 இடத்துல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட யுவேந்திர சாகர் ஃபர்ஸ்ட் இடத்துலயும், 2வது இடத்துல புவனேஸ்வர் குமார், 3வது இடத்துல சுனில் நரேன் இருக்காங்க. 4வது இடத்துல பியூஷ் சாவ்லா இருக்காரு. இவர் ஐபிஎல்ல பல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இன்னுமே ஒரு சில வருஷம் ஐபிஎல்ல விளையாடலாம். யங் வயசுல கிரிக்கெட் விளையாட வந்த பிளேயர்ல இவரும் ஒருத்தர். 17 வயசு 18 வயசுல இந்தியன் டீமுக்குள்ள விளையாட வந்துட்டாரு. அப்படி யங்கான வயசுல இந்தியன் டீமுக்குள்ள உள்ள அவருக்கு சான்சஸ் அதிகமா கிடைக்கிறதுனால ஐபிஎல்ல மட்டுமே அதிகமா விளையாண்டுகிட்டு இருந்தாரு. இப்போ அதுல இருந்து ஒரு சடனா ஓய்வு அறிவிச்சிருக்காரு. நீங்க இவரோட ஓய்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.